அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு அழகான செடி ஒன்று தான் நம்ம நடப்போகிறோம். அது என்ன செடின்னா, இங்கே பாருங்கள். இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நித்திய கல்யாணி. இது வந்து என்கிட்ட வந்து அந்த பிங்க் கலர் இருக்கா, ரோஸ் கலரில். இது வந்து வெள்ளை கலரு. இதையும் நம்ம மாடி தோட்டத்தில் நட்டுடலாம். ஏற்கனவே நான் வந்து விதை போட்டு வச்சுருந்தேன். இந்த இதில் வந்து விதை வந்து துளுத்து வரவே இல்லை. என்னென்னு தெரியல. நான் போட்டது செடி அவரை. அந்த செடி அவரை சுத்தமாக துளுத்து வரல. பாருங்கள். அதனால் வந்து இதில் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இதில் வைப்போம். அப்புறமா ஒரு நல்ல ஒரு தொட்டியாக வச்சிடலாம். நான் வந்து இந்த 3 செடி இருக்குது. எனக்கு 3 செடி இருக்கா. இந்த 3 செடியும் வந்து நான் ஒன்றாவே வைக்கிறேன். அப்போ தான் நல்லா பம்மெல்லாம் அழகாக துளுத்து வரும். நம்ம அதை வந்து சுற்றி க்ரோம் பண்ணி விட்டு, பெருசாக வளர்ந்த பிறகு க்ரோம் பண்ணி விட்டாலும் பார்க்க அழகாக இருக்கும். சீக்கிரமாகவே துளுத்துக்கும். இப்படி பூச்செடியை பொறுத்தாலும் இப்படி ஒன்றா வச்சா பாருங்கள். இதை வந்து நான் இப்போதைக்கு வந்து இதில் வச்சுருக்கேன். நான் அப்புறமா வந்து கொஞ்சம் நாள் ஆன பிறகு, வேர் பிடிச்ச பிறகு மாற்றி தொட்டியில் வச்சிடணும். தொட்டியில் வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும். தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து மழை தண்ணி. இதே நான் ஊற்றிடுறேன். மழை தண்ணியில் நிறைய சத்துக்கள் நிறையா இருக்குது. நம்ம உரம் போடுறத விட இந்த மழை தண்ணியில் வந்து பல மடங்கு சத்து இருக்குது. அதோட வந்து இதில் வந்து நான் கத்திரி விதை போட்டிருந்தேன். ஆனால் வந்து ஒன்று கூட முளைக்க காணோம். இல்லை ஒரு கொஞ்சம் நாள் சென்று முளைக்குமா என்னன்னு தெரியல. வேஸ்ட்டு புல்லெல்லாம் முளைச்சிருக்கு. ஆனால் கத்திரி செடி காணும். இது என்னென்னு தெரியல. பார்ப்போம் துளுத்து வருதான்ட்டு. நம்ம போட்ட கொத்தவரங்காய் விதையும் நல்லா சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் துளுத்துக்குச்சு. ஆனால் வந்து விதை தான் துளுக்க காணும். கடையிலேருந்து வாங்கி போட்ட விதை. இது வந்து ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற அந்த குட்டி கொத்தவரங்காய் விதை தான் இது. இதுலேயும் ஒன்றும் காணும். அதோட வந்து இது செடி அவரையும் அப்புறம் பீன்ஸும் போட்டேன். இது செடி அவரையே பீன்ஸானே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இது அநேகமாக பீன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செடி அவரை ஒன்றுமே துளுக்கவே இல்லை. தக்காளி நாற்று நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. இதை அப்படியே எடுத்து, இதில் மட்டும் இல்லை, மற்ற வேறு தொட்டிலையும் இருக்குது நிறையா நாற்று. அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம இன்றைக்கி மாற்றி வச்சிடணும். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து நம்ம வேறு தொட்டியில் மாற்றி வச்சிடலாம். அதோட இந்த பந்தலில் போட்ட பாவை விதை சூப்பராக துளுத்து வருது. நான் மலேசியன் பாவக்காய் போட்டேன். அது ஆனால் துளுக்க காணும்.